செயின் ஒண்ணு நான் போட்டுருந்தேன் ஐயா. கழுத்துல டாலர் வச்சு போட்டுருந்தேன். அந்த ஆ, டாலர் வந்து பாதி வந்து செப்பா தெரியுது ஐயா. தங்கம் தான் அது. ஆ, பாதி வந்து செப்பா இருக்கு. 2 சைடும் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க ஃபோட்டோ. ஆ. எதனால தெரியல ஐயா. நானும் தங்கம் இப்ப என்ன தான் கலர் கவனிச்சேன். தெரியுது? சிகப்பா தெரியுதா? என்னய்யா 2 ஆமா கொஞ்சம் அப்படியே நம்ப செப்பு வரும் பாருங்க. அந்த மாரி இருக்கு. அந்த பாதி காயின் வரைக்கும் அப்படியே. ஓஹோ! தங்கம் தான் அது. நம்ம ரொம்ப வருஷமா இருக்கிற கடையில எங்க வீட்டுக்காரர் இருக்கிறப்போ வாங்கி குடுத்தாரு. இப்போ அந்த நம்ம அந்த தாலி இது பண்ணிட்டாங்க இல்லையா? அத கழட்டுறதுக்காக அத கழட்டிட்டாங்க. அதனால இந்த செயின போட்டுட்டு இருக்கேன் ஐயா. ஆ. அதுல வர டாலர் இது. சரி, ஆமா. என்னமோ ஓம் மாரி என்னமோ போட்டிருக்குது. ஓம் மாரி ஏதோ போட்டிருக்கு. போட்டுருக்கு பின்னாடி பாருங்க. அம்மனம் போட்டு தாமரை வரும் பாருங்க. ஆமா. அம்மன் போட்டு ஏதோ அதுல நட்சத்திரம் ஆமா. நட்சத்திரம் ஆ. போட்டு யானை நிக்குது. யானை. ஆமா. பாதி பாதி வருது பாருங்க. அது கீழ ஏதோ ஃபுல்லா நிறம் அப்படியே மாறுன செப்பா மாரி இருக்கு. தெரியுது. கீழ ஏதோ சிகப்பா ஆ. இருந்த மாரியாமா? ஆமா. அது எதனால ஐயா? தங்கம் தான் அது. ஏதாவது குங்குமம் பட்டுருக்கலாம், ஏதோ சாயம் பட்டுருக்கலாம். அவ்வளோதானே. அது என்ன கழுவி பாருங்க. இல்ல ஐயா. எதுவுமே படல. ஆ. தானா அந்த மாரி இருக்கு. என்னன்னு புரியல எனக்கு. உடம்ப நம்ம சுத்தம் அதாவது பண்றதுனால அந்த ஒரிஜினல் ஏதாவது மேல அழுக்கு படிஞ்சிருக்கும், ஈரப்பதம் படிஞ்சிருக்கும், ஏதாவது குங்குமம் ம். படிஞ்சிருக்கும். அப்படித்தான். மற்றபடி தங்கம் எப்படி நிறம் மாறும்? தங்கம் 1,00,00,000 ஆண்டாலும் நிறம் மாறாது. அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆமா. தேய்ச்சு பார்த்துட்டு வரேன் பாருங்க. ஆமா. அது சரிங்க. இது அது இது எத்தன வருஷம் முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் முன்னாடி செஞ்சிருப்பீங்க. 30 வருஷம் முன்னாடி போட்டிருப்பீங்க இல்லையா? இல்ல ஐயா, இப்போ அவர் இறக்கறதுக்கு முன்னாடி தான் வாங்கி குடுத்தாரு ஐயா அத. ஒரு 2 வருஷம் தான் ஆயிருக்கும். 2 வருஷம் கூட ஆயிருக்காது. ம்ஹ்ம். 1 வருஷம் 1 1/2 வருஷம் தான் ஆயிருக்கும். ம். அது ஏதாவது அழுக்கா அது இருந்திருக்கலாம். இது என்ன ஆ அ, இத பத்தி எனக்கு என்ன தெரியும்? அநேகமா என்னைய அ, பொறுத்தவரை ஏதா மாய்ஸ்சர் மேல அ, ஈரப்பதம் ஏதா படிஞ்சிருக்கலாம். துணியில ஏதா பட்டுருக்கலாம். அப்படித்தான் ஆ, சொல்லுவேனே ஆ. தவிர, நான் தங்கத்த என்ன தங்க வேலை பண்றவனும் கிடையாது. என்ன தங்க வேலை பண்றவனா இருந்தா கூட அதான் தெரியலையே ஐயா. நான் சொல்லலாம். என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது துணி ம். சாயம் பட்டுருக்கலாம். என்னது? துணி சாயம் பட்டுருக்கலாம். அது ஆ, ஏதாவது ஏதோ மூடி வச்சிருக்கலாம். அது மாரி தான் இருக்குமே தவிர, மற்றபடிக்கு இது தங்க கடைக்கு கொண்டு ஆ. போனா என்ன சொல்லுவது? அது 1 மில்லியன் சொல்லப் போறான். அப்படிங்களா ஐயா? சரி, ஆமா. சரி. நம்ம உடல் தூய்மை பண்றதுனால இந்த மாரி ஆயிருக்கலாம். ஒரிஜினல் காட்டுதோ என்னவோ! அது செப்பு கலந்தா எப்பவுமே தங்கம் செய்ய அது முடியுமா? ஏதோ சாயம் பட்டுருக்குதுங்க. அது என்ன விலைக்கு வாங்குனாரு? தங்க கடையில தான எந்த கடையில வாங்குனாரோ அவங்கட்ட போய் கேட்க வேண்டியது தங் தான். அதான், அதான் அப்படிதான் ஐயா செய்யணும். சரி அதனால அவன் இருக்கும். போனோம்னா ஆனா என்ன ரொம் சொல்லுவான்? அவன் அந்த பில் எல்லாம் ம். இருக்கும்ல காட்டி, "என்னய்யா நிறம் மாறிருக்குன்னு?" கேட்டா, அவன் உண்மைய சொல்லிருவான். இது பொய் தங்கம், உண்மைய தங்கம்ன்னு அவன் கண்டுபிடிச்சு சொல்லிருவான். அதாங்க ஐயா தேடணுங்க ஐயா. அவர் தான் வாங்கிட்டு வந்து குடுத்தாரு. சரிங்க ஐயா நான் பார்த்து சொல்றேங்க. ஆமா. இது ஒரு பெரிய ம். விஷயம் இல்ல. அது ஓரமா வைங்க. ஏன்னா எத்தன ஆ பவுன்? 2 பவுனா? 3 பவுனா? 2 பவுன் ஐயா அந்த டாலர் மட்டும். ஆ 2 பவுன் இன்னைக்கு என்ன விலை? 2,00,000 ஆச்சு. என்னது? ஆ 2 பவுன்னா அதுதான் 2,00,000 கஷ்டம். இன்னைக்கு. ம், ம். 1 பவுன் 1 லட்சம் கழுத்துல தானே? போட வேற எதுவும் இல்ல அதுதான். செயினு. ம், சரி, சரிங்க ஐயா. தாலி செயினு இது பண்ணிட்டாங்க. அதனால அது போடக்கூடாதுன்ட்டாங்க. ம். இப்ப இத தான் போடுறேன். அதுவும் மாத்தவும் முடியாதாம். அது 1 வருஷம் ஆகணுமா. இல்ல அதெல்லாம் சரின்னு இத மூடத்தனம் போட்டுட்டு மூடத்தனங்க நீங்க தான் அதெல்லாம் எந்த பற்றும் இல்ல. தூக்கி எறிஞ்சிட்டு போங்க நீங்க. எதுவும் அதான் சொல்றேன்ல. அது ம், எந்த பற்றும் ம். இருக்கக்கூடாது. எந்த பற்றும் இருக்கக்கூடாது. சரிங்க ஐயா. எவனுமே யாருக்குமே பட்டுறக்கூடாது. எந்த பொம்பளைக்கும் தங்கத்து மேல பட்டுறக்கூடாது. புரியுதுங்களா? ம், ம், ம். சும்மா கத விடுறாங்க. உங்கள கோமாளி ஆக்குறது. என்னது? ம், ம். கோமாளி நீங்களே ஆக்குறாங்க. அந்த பற்று இல்லாதவங்களுக்கு நீங்களும் எதுக்கு நீங்க பற்று வச்சிருக்கிறீங்க? அல்லது திருப்பி கேட்கணும். நீங்க ம், கேள்வி கேட்கணும். என்னது? ம், ம். இப்ப நீங்க கழுத்துல சரிங்க. போட்டா கழுத்துல மாட்டுனா செத்து போயிருவீங்களா? இல்ல, இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஐயா. அப்புறம் கழுத்துல மாட்டுங்க. ம். அது தங்கத்த கழுத்துல அதான் மாட்டுனா மாட்டிட்டு என்ன? தான் அது என்ன வச்சிருக்கிறேன். தாலி என்ன, வேலி என்ன? எல்லாம் பொய்யி. அத்தனையும் பொய்யின்றீங்க. ஆ ஆ. தாலியாவது, ம். வேலியாவது. ஏன்னா ஆடு, மாடு தாலி போட்டுக்குதா, மனுஷன் ஆடு, மாடு தாலி போட்டு நீ எதுக்கு தாலி போட்டு எல்லாரும் தாலி போட்டுருக்காங்கல்ல. பொய் அத்தனையுமே. போட்டுக்கோங்கன்றீங்க. ஏன் கட்டுனீங்கன்னு. ஆமா. தங்கத்த மாட்டுங்க. தங்கத்த மாட்டுனா நல்லது தான். தங்கத்தையும் மாட்டுங்க, செம்பு மாட்டுங்க. செம்பும் போட்டுக்கலாம், ம். தங்கம் போட்டுக்கலாம், வெள்ளியும் போட்டுக்கலாம். என்ன வேணா போடாம இருக்கலாம். போட்டாலும் நன்மை இல்ல. போடாம இருந்தாலும் ம். நன்மை இல்ல. என்னது? நன்மை இல்ல. ஒண்ணும் கிடையாது. ஆமா. நமக்காக தான் போட்டுக்கிறது அத. சும்மா ம். ஏமாத்தி வேல. அது பேசாம தூக்கி எறிஞ்சிட்டு போங்க. ம். அது அந்த கிரகம் எதுக்குன்னு கேட்கிறேன். என்னது? ம். ம். சரிங்க. இதுதான் இதுதான் தூய நிலை பெற எல்லா யோகிகளும் கழுத்துல தங்கம் போட்டிருந்தாங்களா?
ஆமா. இல்ல, இல்ல. எல்லாம் எல்லாம் பெரிய பெரிய யோகிகள்லாம் வந்து வள்ளுவர் கழுத்துல தங்கம் போட்டதானா, யோகி கழுத்துல பொய் ம். தனி. நீங்களா மாட்டிக்கிறது ஆமா. கோமாளிகள் மாட்டிக்கிறது தான். ஆமாமா. ஆமா. மனுஷங்க மாட்டிக்கிறது தான் எல்லாம். மனுஷன மாட்டிட்டு அவன் கொன்னு போட்டுட்டு மனுஷன் பாட்டுக்கு கழுத்துல போனோனே ம். போறவன் கொன்னு போட்டு போயிருவான். கொன்னு போட்டு அத எடுத்துட்டு ஆமா. ஆஹா! அவ்வளோதான். தங்கலட்சுமி போட்டுக்க தங்கலட்சுமி வர்றாரு. ம். தங்கலட்சுமி வர கால் விழுந்து வணங்க மாட்டான். உன் கழுத்துல கொன்னு போட்டு அந்த நகைய எடுத்துட்டு போயிருவான். அப்ப அந்த கடவுளும் வராது, அவ்வளோதான். ஆமா. பத்திரிக்கையும் வராது. ம். யாரும் உத மாட்டாங்க. ம். ஆ அப்ப தெரியுதுல்ல. தங்கம் போட்டிருந்தா கொலை செய்வான்னு தெரியுதா இல்லையா? ஆமா. ஏன் அந்த ஆமாய்யா. தங்கலட்சுமி புள்ள இப்ப இந்த டாலர்ல மாட்டிட்டு இருக்கிற தங்கலட்சுமி வந்து உன்னைய காப்பாத்தும். யானை வந்து காப்பாத்துமா? லட்சுமி வந்து ஒரு இலவும் காப்பாத்தல. ஏமாத்து வேலை ஒண்ணும் என்னது? காப்பாத்தாது. ஏமாத்து வேல. நகை கடையிலே பூந்து கொள்ளையடிக்கிறோம் நாம எல்லாம். நீ என்னது $1 ம். வச்சிருக்கிறீங்க. 1000 லட்சுமி டாலர் ம். வச்சிருக்க. அத்தனையும் எடுத்துட்டு போயிடுறான். ஆமா. அப்புறம் அந்த லட்சுமி காப்பாத்தணும்ல்ல. என்னது? ஆ காப்பாத்தணும். உங்கள கோமாளி ஆக்குறான். என்னது? கோமாளி ஆக்குறான் எங்கள. நீங்க கோமாளி ஆக்கிட்டு நீங்க போய் நின்னுக்கிறீங்க. அவன் உங்கள ஆட்டைய போடுறான். கொண்டு போனே உரைச்சு உரைச்சு பார்ப்பான். உரைச்சானா ரூ. 1000 போச்சு. ஆமா. அதிலயே வெளியே போயிடுதய்யா. அழுக்கு போதுன்னு குடுக்குறாங்க. பாதி காணோம் அதுலருந்து. திருடிருவான். நீங்க கொண்டு லேசா போனீங்கன்னா இருக்குது. நீங்க என்ன நீங்க கொண்டு ம். போனீங்கன்னா 1 கிராம் திருடு 1 கிராம் திருடுன்னா நீங்க ரூ. ஆமா. 10,000 ஆச்சு. ஆமா. இப்பவும் திருடிட்டு தான்யா இருக்கிறாங்க. ஆமா. ஆமா. அதான் நீங்க தான கோமாளி. ம். உங்கள 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 எதுக்கு செப் உங்கள யாரு தங்கம் வாங்க சொன்னாங்க? ம். உங்கள யாரு தங்கம் தங்கம் வாங்குனா உங்கள ஏமாத்துறான்னு அர்த்தம். ஏமாத்துறோம்னு அர்த்தம். ஆமா. செப்பு 1 கிராமு, 1 கிராமு தங்கம். 2 சேர்த்து நம்மகிட்ட வந்து 2 கிராம் சொல்லி காசு வாங்குறானுங்க. ஆனா இருக்கிறது 1 கிராம் தான் தங்கம் அதுல. செப்பு ஆமா. தான் 1 கிராம் சேர்ப்பானுங்களாம். அது நம்மகிட்ட 2 கிராம் காசு வாங்கி அவன் முன்னேறிட்டே போறான். யாரு? ஆ சேடு. ஆமா. நீங்க கொண்டு போய் ம். குடுத்துட்டே இருந்தீங்கன்னா நட்டமாயிட்டே ஆ, இருக்கு. உங்கள ஆ. தான் கோமாளின்னு சொல்றாங்க. அது வியாபாரம். அதான், அதெல்லாம் அதான். வியாபாரி நீங்க வியாபாரிங்க. அதெல்லாம் வியாபாரி. நீங்க ஆசைப்பட்டீங்க அனுபவிங்க. ம். அதான் உண்ம. ம். ம். அதான் அவன் ஏதோ இப்பலாம் என்னமோ சொல்றான். அந்த லலிதா தங்கம், அந்த தங்கம்ங்கிறான். அவன் தான் பில்லு ம். பில்லு குடுவாங்குறான். அவன் தான் வந்து நான் கரெக்ட்டா குடுப்பேன். என்னைக்கும் ஒரே மாரி ஆ. விலைக்கு வாங்கிக்குவேன்னு சொல்றான். அந்த மாரி அவன் ஆமா. தான் என்னென்னமோ சொல்றான். அந்த சட்டத்துக்கு உட்பட்டு குடுக்குறான். அவங்ககிட்ட போனீங்கன்னா, ம். கரெக்ட்டா ம். குடுப்பான். இவன்லாம் மொள்ள மாரிங்க. சின்ன சின்ன கடை ஆ. வச்சிருக்கவன்லாம் ஏமாத்துறவன்னு அர்த்தம். ஆமாய்யா. அவன் வந்து எல்லாமே சட்டப்படி ஃப்ராடு நடக்கிறவன். பசங்க அவன்லாம் தான். ம். ம். இந்த ஆசையில ஆட்டை போடுற ம். ஆசாரி. என்னது? ம். ம். போய் ஆட்டே திருப்பூர் போற வேல தான். போய் கடையில போய் கேளுங்க. ம். எப்படி இருக்கு சரிங்க உடம்பு ஐயா. பரவாயில்லையா? பரவால்ல ஐயா. நம்ப உடல் தூய்மை பண்ணதுனால அந்த ஒரிஜினல் காமிக்குதோ என்னவோ எனக்கு செப்பு கலந்துட்டாங்க. ம். நம்ம தூய்மைனால அந்த மாரி தெரியுதுன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அதான் தான் கேட்டேன்யா. அதான் அதுங்க ஏதாவது இதா இருந்திருக்கலாம். எனக்கு என்னமோ ஆமா. சந்தேகமா இருக்கு. இப்ப கடையில போய் கேளுங்க. இது ஒரு எனக்கு என்னமோ இது அவ்வளோதான். துணி ஏதோ ஒரு சாயம் பட்டிருக்குது அவ்வளவுதான். அப்படிங்களா? ஆ சரி, அவ்வளவுதான் நான் சரிங்க. சொல்றேன். நான் சொல்றது பொய்யா இருக்கலாம். நான் சொல்றது பொய்யினே ஆமா. வச்சுக்க. என்னுடைய கருத்து அது வந்து சாயம்னு நெனைக்கிறேன். அது பொய்யா கூட ஆ, இருக்கலாம். எது எனக்கு நானும் தங்க வேலை பண்ற ஆளா? இல்ல ஆ. திராவத்துல போட்டா கண்டுபிடிக்கலாம். திராவத்துல போட்டா காணா போயிரும். ஆமா. மத்து போயிடும். ஆ சரி, திராவத்துல போட்டு சரி. பார்க்குறேன்பா, உரைச்சு பார்க்குறேன்பா, மொத்தத்துல உங்கள ஆட்டைய ம். போட்டுருவானுங்க. ம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, சுத்தமான தங்கமான அந்த இது ரேடியேஷன்லயே கண்டுபிடிச்சுருவாங்க. இதெல்லாம் உரைக்கிறதெல்லாம் கிடையாது. ம். வச்சானே கண்டுபிடிச்சுருவாங்க. உண்மையான தங்கம்ன்னு. இப்பல்லாம் ம். உரைக்கிறதெல்லாம் கிடையாது. ம்ஹ்ம். ம். லேசர்ல வச்சு கண்டுபிடிச்சுருவானுங்க. லேசர் இருக்கு இல்லையா? லேசர்ல வச்சு ஆமா, ஆமா. எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சுருவாங்க. இப்பல்லாம் அதெல்லாம் தேவையில்ல. இதெல்லாம் பழைய காலத்துல இருந்து உரைக்கிறது. இப்பல்லாம் லேசர் இருக்குது. ம். எத்தனை கிராம் இருக்குது. ம்ஹ்ம். அ ம ஒரு மைக்ரோ கிராம் வரைக்கும், நானோ கிராம் வரைக்கும் கண்டுபிடிச்சு குடுத்துரும். ம். பண்ணுங்க. சரியா? நன்றி. சரிங்க ஐயா. நன்றி.